இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நான் வேண்டான்னு சொல்லியும் நீ பண்ணிக்கிட்டல. மா, நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம். என்னால ஷீலா இல்லாம வாழ முடியாது. உன் காதல வச்சு நான் என்ன ஊர்காவா போட முடியும்? உன் கல்யாணத்துல நான் எவ்வளவு பெரிய கனவெல்லாம் கண்ட தெரியுமா? உன்னை நான் இன்ஜினியர் ஆக்கினேன். அப்பதான் உன் கல்யாணத்துக்கு நிறைய வரதட்சணை கிடைக்கும்னு. இப்பதான் எனக்கு புரியுது நீ ஏன் கல்யாணத்தை இவ்வளவு நாள் தள்ளி போட்டேன்னு. நல்லதா போச்சு, நான் சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். இல்லன்னா அவனும் இதே தான் பண்ணிருப்பான். விடுங்கம்மா, என்னோட கல்யாணத்துல தான் உங்க ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சுல்ல. இந்த முறை அண்ணனை அவர் இஷ்டத்துக்கு விட்டுருங்களேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன். சரி, ஆனா இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. அட வாங்கண்ணா, வாங்க உள்ள வாங்க. அண்ணி, இதுதான் இன்னையில இருந்து உங்க ரூம். என்ன ஆச்சு அண்ணி? நீங்க அம்மா பேசினது பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, என் வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட இந்த கல்யாணத்துல எதிர்ப்பு தான். அவங்களோட ஆசீர்வாதம் கூட கிடைக்கல. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். நீங்க இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் டே இல்ல? சரி அண்ணி, நான் கிளம்புறேன். நான் ஒன்று சொல்லவா ஷீனா? உன்னை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கவே மாட்டான். என்னால எப்பவுமே அப்பாவா ஆக முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நீ என்ன ஏத்துக்கிட்டல்ல. ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? நான் உங்களை காதலிக்கிறதுக்கு முன்னாடி இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சதே இல்ல. நீங்க அப்பாவா ஆவீங்களா இல்லையான்னெல்லாம். குழந்தைங்களை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க? குழந்தைங்க வேணும்னா தத்து எடுத்துக்கலாம். எனக்கு நம்ம 2 பேருக்குள்ள எப்பவுமே பாசமா இருந்தா போதும். அப்படியே ஆகட்டும். இருக்கட்டும். அம்மா, கண்ணா, நீ என்னோட ராஜா மாதிரி. இன்னைக்கு உன்னோட கல்யாணம் முடிஞ்சு முதல் நாள் இல்லையா? அதனால உன் பொண்டாட்டி கையால சமைச்ச ஸ்வீட்டை நீ சாப்பிட்டாகணும். போ, போய் ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொண்டு வா என்னோட பையனுக்காக. அம்மா, அட வாமா. எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்க. எப்படி இருக்கீங்க அண்ணா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வணக்கம் அத்தை, இந்த வாட்டி உங்களுடைய பெரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். வாங்க உட்காருங்க. அக்கா, நீங்க இன்னைக்கு சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு அண்ணி ஷக்குனுக்கு இனிப்பு பண்ண போறாங்க. வணக்கம் அண்ணி அவர்களே. அண்ணி வணக்கம். போங்க, ஷக்குனுக்கு ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வாங்க. வாங்க அண்ணி, நான் உங்களுக்கு கிச்சனை காட்டுறேன். அண்ணி, பால் இங்க இருக்கு. இந்தாங்க அரிசி. சக்கரை இங்க இருக்கு. அப்புறம் வேற ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க. சரியா?
இத கொஞ்சம் இப்படி பிடிக்கிறோம். அட எதுக்கு பயப்படுறீங்க? நான் உங்களுக்கு இந்த கீர் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். நம்மள யாருமே அறிமுகப்படுத்தி வைக்கவே இல்ல. என் பேர் ஜெத்தின். நான் இந்த வீட்டோட மாப்பிள. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒன்னா சேர்ந்து இருந்தோம்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஜப்தன், என்ன சொல்லு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல, அண்ணி கீர் பண்ணிட்டு இருந்தாங்க, அதான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். என்ன அண்ணி? அப்படியா? உன் ஹெல்ப் முடிஞ்சதா? பண்ணிட்டேன். சரி, கிளம்பிங்க இருந்து. இதோ போறேன். என் புருஷன் கிட்ட இருந்து தூரமாவே இரு. என்ன புரிஞ்சதா? ஷீனா, உனக்கு என்ன ஆச்சு ஷீனா? இங்க வா. போ. உன்னை உன் புருஷன் கூப்பிடுறான் பாரு. போன்னு சொல்றல. மனன், அட மனன் வெளியில வான்னு சொல்றேன்ல. மனன் வெளியில வா. மனன். அப்பா, வாய மூடு. உன் வாயால இனிமே என்ன அப்பான்னு கூப்பிடாத. அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டீங்க. ஆனா இன்னைக்கு உன்னை யார் காப்பாத்துவா? நீங்க என்ன பண்றீங்க? விடுங்க என்னோட பையனை. முதல்ல உங்க பொண்ணுக்கு புரிய வைங்க. அவ ஒண்ணு பால் குடிக்கிற குழந்தை இல்ல. ஏமாத்துனது உங்க பையன் தான், என் பொண்ண ஏமாத்திட்டாங்கன்னு நாங்களும் சொல்லலாம். அங்கிள் ப்ளீஸ் இந்த சண்டே கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எங்க ரெண்டு பேரும் மன்னிச்சிருங்க. உங்க கையெடுத்து கும்பிடுறேன். உங்க காலில் வேணாலும் விழுறேன். கண்ணா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா ப்ளீஸ், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அப்பா அப்பா ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்களேன். ஒத்துக்கோங்களேன். வாய மூடு. வா போலாம். என்ன பழக்கம் இதெல்லாம்? என்ன உங்க அப்பாவும் அண்ணனும் கத்திட்டு போறாங்க? ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து இப்படிதான் கத்திட்டு போவாங்களா? அட எங்களை பார்த்து கத்துக்கோங்க. எங்க மாப்பிள்ளைய நாங்க எப்படி நடத்துறோம்ன்றத பாருங்க. அம்மா விடுங்கம்மா, அவங்க மேல எந்த தப்புமே இல்ல. அவர் வந்து கத்திட்டு போனதுக்கு இவங்க என்னமா பண்ணுவாங்க? இங்க பாருங்க அத்த, சங்கேஷ் சரியா தான் சொல்றான். இது எல்லாத்தையும் மறந்துருங்களேன். அனி, நீங்க கீர் பண்ணிருக்கீங்கல்ல, போய் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுங்க. போங்க. எங்க அண்ணனையும் அடிச்சீங்க, இப்ப என்ன பண்றேன்னு பாரு. கீர் சாப்பிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. என்ன கன்றாவி கர்மத்தை பண்ணி வச்சிருக்க நீ? உனக்கு கீர் கூட பண்ண தெரியாதா? உங்க அம்மா இது கூட உனக்கு சொல்லி கொடுக்கல? உப்பு கரிச்சாலும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? உப்பு கரிக்குதுதான், ஆனா ஆஹா. ஆமாம்மா, அம்மா வந்திருந்தாங்க, ஆனா ஒத்துக்கல.
நீங்களும் கொஞ்சம் பேசுங்களா, அவங்கள ஒத்துக்க வைங்களேன். நான் நிறைய சொல்லி புரிய வச்சிருக்கேம்மா. ஆனா அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. உங்க அப்பாவோட கோவத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு சீக்கிரத்துல அவர் ஒத்துக்க மாட்டாரு. கொஞ்ச நாள் ஆகட்டும்மா, அவர் கண்டிப்பா ஒத்துப்பாரு. அம்மா நான் கொஞ்ச நேரத்துல ஃபோன் பண்றேன். சரிடா கண்ணா, நீ பத்திரமா இரு. ம். சரி போதும், இனி அழுறது நிறுத்து. அட, நீ இப்ப சந்தோஷமா இருக்கணும். நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல, இன்னும் சந்தோஷமா இருக்கணும். அட ஒண்ணு இல்ல, இன்னைக்கு கீர்ல உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம். சிம்பிள். சரி கேளு, எனக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. நான் ஒரு வாரத்துக்கு ஊருக்கு போறேன். இங்க பாருங்க, நான் நீங்க இல்லாம எப்படி இங்க இருப்பேன்? அட, வீட்ல எல்லாரும் இருக்காங்கல்ல, அப்புறம் அவங்க கூட நல்லா பழகுனேன்னா எல்லார பத்தி நல்லா புரிஞ்சுக்கலாம்ல. புரியுதா? நீங்க எங்க என்ன பண்றீங்க? எதுக்கு கத்துற? எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு, அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். அது இல்லாம தனியா வேற இருப்பல. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பிடுங்க. கத்தாத, நான் சொல்றேன்ல. எனக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு. பிடிக்குமா இல்லையா? அட சொல்ல. அது விடுங்க, முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க. அதான் சொல்லிட்டு இருக்கல. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. ஜத்தின், ரத்தி, எனக்கு அண்ணிதான் கூப்பிட்டு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு கேட்க கிட்ட போனேன். அவங்க என்ன கட்டி பிடிச்சிட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க மாமா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் சொல்லுங்க. இல்ல ரத்தி, நான் உண்மையதான் சொல்றேன். இல்ல. அதுக்கப்புறம் நான் வேண்டாம் சொன்னாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் கத்தி எல்லாரையும் வர வச்சு உன்னை மாட்டி விட்டுறேன்னு சொன்னாங்க. இல்ல. அம்மா. அம்மாவா? என்னோட பையன் வீட்டை விட்டு வெளியே போய் கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள உன்னோட கேவலமான புத்தி வெளியே வருதா? அம்மா, ஒருவேளை அண்ணி சொல்றது உண்மையா இருக்கலாம்ல? அப்படியா? உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. கிளம்பு இங்க இருந்து. உனக்கு இவ்ளோ தைரியமா? ஏன் புருஷனே கரெக்ட் பண்ண பாக்குறியா? ரொம்ப அரிப்பா இருந்ததுன்னா வெளியே இருந்து யாராவது கூப்பிடவா? நான் ஒண்ணும் பண்ணல, என்ன நம்புங்களே. வாய மூடு. நான் ஒண்ணும் பண்ணல, தயவு செஞ்சு என்ன நம்புங்களே. இங்க பாரு மஞ்சுளா, நீ அவளை தயவு செஞ்சு மறந்துரு. இனி அவ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்பா, ஏன் இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா நிலைமை பாருங்க. ஒரு தடவை ஷீலாவை கூப்பிட்டு தான் பாருங்களேன்ப்பா. சரி, உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதையே செய்யுங்க. ஒரு வேலை பண்றியா? அவளை கூப்பிட வரோன்னு அவகிட்ட சொல்லிடுறியா? சரிம்மா, நான் இப்பவே ஃபோன் பண்றேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இங்க இருந்து கிளம்பிடு. என்ன ஒண்ணும் புரியலன்னு சொல்ற? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு தெரியலையா என்ன? நான் உன்னை பார்த்து பரிதாபப்படுறேன். எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. இந்த வீட்டுல தான் உன்னை பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல. வேண்டாம், என் ஹஸ்பண்ட் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா. உனக்கு எந்த ஒரு விஷயமும் புரியாது. மனன் அவங்க அம்மாவை கடவுளுக்கு மேல நினைக்கிறான், உனக்கு தெரியுமா? ஒருவேளை நீ இதை பத்தி அவன்கிட்ட சொன்னா கூட அவன் நம்ப மாட்டான். போய் சொல்லிதான் பாரு, நீயே மாட்டிப்ப. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணங்கள்லாம் உன்ன மாதிரி கெட்ட புத்தி ஆளுங்களுக்கு மட்டும்தான் தோணும்.
அவர் என்ன மனசார காதலிக்கிறாரு. அவர் கண்டிப்பா என்னோட பேச்சை நம்புவாரு. நான் மட்டும் அவர்கிட்ட இது சொன்னனா அவர் முதல்ல இந்த வீட்டை விட்டு ஒன்னதான் திறத்துவாரு. நீ வேணா பாரு. உன்னுடைய இந்த திமிரான பேச்சு தான் எனக்கு மேல மேல ஆசையை தூண்டி விடுது. இதுக்கு மேல உன் கைய மேல பட்டுச்சுன்னா உன் கைய உடைச்சிருவேன். வெளியே போ இங்க இருந்து. என் மேல கைய வச்சு நீ இன்னும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த அடிக்கு பதில் அடி நான் கண்டிப்பா கொடுக்காம விடவே மாட்டேன். நான் தான் ஏற்கனவே சொன்னல, அது மேல என்ன எழுதிருக்குன்னு பாரு. அதுல எவ்வளவு நல்லா எழுதிருக்காங்கன்னு முதல்ல படிச்சு பாரு. அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு இதெங்க இருந்து வந்துச்சு, நீயா பண்ண? இல்ல, அந்த குப்தாச்சியோட மருமக இருக்கால, அவ அம்மாவை பெறலாம். எல்லாம் நாசமா போச்சு. உன்னை நான் எவ்வளவு வரதட்சணை வாங்கி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். உன்னால எனக்கு ஒரு வாரிசை கூட கொடுக்க முடியல. சரியா சொன்னீங்கம்மா, ஒரு வேலைக்கும் ஆகல. இப்ப அண்ணாக்கும் இங்க அதே பிரச்சனை தான். அவராலையும் அப்பாவாக முடியல. எனக்கு மட்டும் அடுத்தவங்க வீட்டுக்கு போய் ஒரு இனிப்பான செய்தியை சொல்ல முடியல. கண்ணா, நம்ம வீட்டுக்கும் ஒரு வாரிசு கண்டிப்பா கிடைக்கும். எப்படி? அம்மா, அம்மா என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு என் குடும்பத்தோட வாரிசு வேணும். உன்னோட புருஷன் என்னோட பையன் அவனால எனக்கு வாரிசு கொடுக்க முடியாது. அப்புறம் இதை இவா இருக்காளே, என்னோட பையனுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து சந்தோஷப்படுத்த முடியல. எப்படி ஒத்துக்காம இருப்ப? ஒழுங்கா வாங்கி கொடு. அம்மா, தம்பி தம்பி நீங்களா சொல்லுங்க. அண்ணி, நடக்கிறத நடக்கட்டும் அண்ணி. இதுல எந்த தப்புமே இல்ல. இதனால நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அண்ணி. வாங்க. வேண்டாம், என்ன விட்டுடுங்க. அம்மா, தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. என் குடும்பமே உடைஞ்சு போயிருமா. என்ன விட்டுடுங்க அத்தை, என்ன விட்டுடுங்க. ஐயோ, இது வேண்டாம். என்ன விட்டுடுங்க. பேச்சு கேளுங்களே, அவங்க உங்க அண்ணி தானே. ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. அம்மா, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் அம்மா. நான் உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணா சமாளிக்கிறது. டேய் கண்ணா, நீ அவளை பாத்துக்கோ, நான் உன் பொண்டாட்டிய சமாளிச்சுக்கிறேன். வாய்ங்கிறது கிளம்பு. அம்மா, என்ன விடுங்க. வேண்டாம் வேண்டாம், சங்கீத் நான் உன்னோட அண்ணி தானே. சரியா சொன்னீங்க. அண்ணியும் மச்சனும் சேர்ந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுப்போம். குடும்ப வம்சத்தை விளங்க வைக்கிறது உங்ககிட்ட தான் இருக்க. நீ அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க ரொம்ப திமிராதீங்க ப்ளீஸ். வேண்டாம். கொஞ்ச நேரம் தான், புரிஞ்சுக்கோங்க அண்ணி. இது நம்ம குடும்பத்தோட மான பிரச்சனை. ஏய், நீ எங்க போயிட்டு இருக்க? நில்லு நில்லு, போ, போயிடு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, மன்னனுக்கு முன்னாடி நீ சத்திய சாவித்திரியை மட்டும் ஆகவே முடியாது. ஒழுங்கா வாங்கிக்கோ. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. அத்தை உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன விட்டுடுங்க, என்ன விடுங்க. அதை எப்படி விட முடியும்? எனக்கு என் குடும்பத்தோட வாரிசு வேணும். உன்னோட புருஷன் என்னோட பையன் அவனால எனக்கு வாரிசு கொடுக்க முடியாது. அப்புறம் இதை இவா இருக்காளே, என்னோட பையனுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து சந்தோஷப்படுத்த முடியல. தயவு செஞ்சு விட்டுடுங்க தம்பி. இது தப்பு, நீங்கள அது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் தம்பி. அண்ணி, நடக்கிறத நடக்கட்டும் அண்ணி. இதுல எந்த தப்புமே இல்ல. இதனால நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அண்ணி. வாங்க. அத்தை, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. இதனால என் வாழ்க்கை உடைஞ்சு போயிடும். அண்ணி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இங்க இருந்து போயிடுங்க. போங்கன்னு சொல்றல. என்னாச்சு?
எதுக்காக இங்க வந்த? உங்க அப்பா அம்மா உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? திரும்ப வந்துட்ட? இங்க பாரு, இப்பவாவது என்னோட பேச்சு கேளு. இந்த ஒரு தடவை மட்டும் ஒத்துக்கோ. அப்புறம் என்னோட வாரிசு உன்னோட வயித்துல வந்துடும். அதுக்கப்புறம் உன்னோட புருஷனை தவிர எந்த ஆம்பளை கூடயும் நான் உன்னை போக சொல்ல மாட்டேன். நல்லா யோசிச்சுக்கோ. நான் இல்லாம உன்னால இருக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப பாத்தியா, நீயே திரும்ப வந்துட்ட. நீயே பாரு, இன்னிலிருந்து நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அன்னைக்கு நீ என்ன அடிச்சதுக்கான பதிலடி நான் எவ்வளவு பாசமா கொடுக்க போறேன்னு உனக்கு நான் காட்டுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சா மைத்துனரே? எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. திரும்பவும் பண்ணுங்களேன். என்னங்க பண்ணுங்க. ஜத்தின், திரும்பவும் இங்க வந்துட்டியா? அக்கா, உங்க புருஷனுக்கு நீங்களே சொல்லி கொஞ்சம் புரிய வைங்களா? திரும்ப திரும்ப எனக்கு உதவி பண்றதுக்காக கிச்சனுக்கு வந்துடுறாரு. நேத்து நைட்டு கூட வந்திருந்தாரு. இன்னைக்கு நைட்டு சாப்பாடு பண்றது கூட உதவி பண்ண வருவீங்கல்ல மைத்துனரே? சொல்லுங்களேன். போங்க. இன்னைக்கு எல்லாரும் இவளை பார்க்க தானே வராங்க. இவ முகத்துல எப்படி கரிய பூசுறன்னு பாரு. என் புள்ள வர டைம் தான் இது. இவளுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? மா, நீ பாத்துட்டே இரு போதும். இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி அவ போதையில எப்படி ஆட போறான்னு பாரு. சரி வா. இந்தா, இந்த புடவைய கட்டிக்கோ. இன்னைக்கு உன்னை பாக்குறதுக்காக எல்லாரும் வராங்க. அதனால அழகா ரெடி ஆயிடு. இந்த புடவைய வாங்கிக்க. வேண்டாம், நான் யாருக்கும் என் முகத்தை காட்ட விரும்பல. மா, நீங்க போங்க. இவளை நான் பாத்துக்கிறேன். இந்த ஜூஸ் உனக்காக தான். வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்டா இருப்பல்ல. அப்புறம் என்னன்னா, எல்லாரும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உன்னால சாப்பிட முடியாது. அதனால தான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன். நீ நினைக்கிற அளவுக்கு நாங்க ஒன்னும் அவ்வளோ கெட்டவங்க கிடையாது. இந்தா எடுத்துக்கோ. எடுத்து குடி. என்ன பார்த்துட்டே இருக்க? குடி. என்ன இது? பாத்ரூம்ல போய் கிளீன் பண்ணிக்கோங்க. என்னாச்சு பிரியா? நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? சரி, ஒரு விஷயம் சொல்லு. இத பத்தி நீ ஏதாவது யோசிச்சியா? சங்கீத் கூட சேர்ந்து ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு அம்மாக்கு ஒரு வாரிசு உருவாக்கி கொடுக்கலான்னு. இல்ல, அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுற? எல்லாரும் வந்து என்ன பார்த்துட்டு போயிட்டோம், அப்புறம் யோசிக்கலாம். சரி, எடுத்து குடி. ரொம்ப நேரம் உட்கார வேண்டியது இருக்கும். Cheers. கையில என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்லையா, நேத்து கிச்சன்ல சுடு தண்ணி ஊத்திக்கிட்டேன். என்ன இது குழந்தை மாதிரி கவனமா இருக்க மாட்டீங்களா? நான் கவனமா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது.
இங்க பாரு, ஒழுங்கா நான் சொல்றத கேளு. அப்பதான் நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். சங்கீத் கூட சேர்ந்து குழந்தைய பெத்துக்கோ. மனனுக்கு இத பத்தி எதுவும் தெரிய வேண்டாம். இல்லனா உன்னோட நிலைமை இதை விட இன்னும் மோசமாயிடும். புரிஞ்சுதா உனக்கு? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. இது என்னது? ஒரே சிப்ல எல்லாத்தையும் குடிச்சிட்ட? இங்க பாரு பாக்கண்ணா, எப்படி எல்லா சொந்தக்காரங்க முன்னாடியும் இவன் நம்ம மானத்தை வாங்குறான்னு. எப்படியும் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல சேர்ந்து சரக்கடிக்கு தானே போறோம். அப்புறம் என்ன? என்னால இது நம்பவே முடியல. நான் மனசார காதலிச்ச என்னோட ஷீனாவா இது? ரத்தி மா, இது ஷீனாவா? ரத்தி, ஏய் நீ வா. மா, ஷீனா எங்க? என்னங்க ஷீனா? ஷீனா? இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. அந்த சங்கீத், அப்புறம் உங்க அம்மா, உங்க தங்கச்சி, அப்புறம் உங்க தம்பி, எல்லாரும் சேர்ந்து என்ன ரொம்ப அடிச்சுட்டாங்க. பயப்படாத ஷீனா. இவ போய் சொல்றாப்பா. நான் சொல்றதுதான் உண்மை. இவ போய் சொல்றா. நான் போய் சொல்லலைங்க. ஆனா இவங்க போய் சொல்றாங்க. இல்லடா போய் தானா? நான் போய் சொல்லலைங்க. கண்ணா, இவ போய் தான் சொல்லிட்டு இருக்கா. இங்கெல்லாம் பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்க. நீங்களே பாருங்க. வா உட்கார். என்னை மன்னிச்சிரு ஷீனா. என்னாலதான் நீ இங்க இவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்க. எல்லா தப்பும் என்னோடது தான். நான் உன்னை இங்க தனியா விட்டுட்டு போயிருக்கவே கூடாது. நீங்க மன்னிப்பு கேட்காதீங்க. அப்புறம் இந்த எல்லா பழியும் நீங்க தலையில எடுத்து போட்டுக்காதீங்க. இப்பதான் நீங்க திரும்ப வந்துட்டீங்கல்ல, வேணும்னா பாருங்க, எல்லாம் பிரச்சனையும் சரியாயிடும். நான் சீக்கிரமாவே ஒரு வீடு பார்த்துடுறேன். நம்ம 2 பேரும் அங்க போய் இருந்துக்கலாம். ஒரே ஒரு வேலை கொடுத்த உனக்கு எல்லாத்தையும் நாசமாக்கிட்டேன். அவ வற்புறுத்தி என் வாயில ஊத்தி விட்டுட்டா. நான் என்ன பண்ண முடியும்? அங்க கீழே வை. அம்மா, அவ பயங்கர புத்திசாலியான ஆளுமா. அவளை சீக்கிரம் நம்ம வலையில விழவே மாட்டான். ஆமா சங்கேஷ், நீ சரியாதான் சொல்ற. ஆணவத்துல ஆடுறா. அவளுடைய கால் தரையிலே இல்ல. கொஞ்ச நாளைக்கு தான் என்னால காத்திருக்க முடியும். அதுக்குள்ள சம்மதிச்சா சரி, இல்லனா என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு. மனன் கிட்ட நான் பேசி பிரெயின் வாஷ் பண்றது மூலமா அவனே அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துவா பாரு. வா வா. என்ன ஃபேமிலி இது? இங்க உட்காந்துட்டு மாஸ்டர் பிளான் போடுறீங்களா? ஆக்சுவலி இது நல்லா இருக்கு. என்கிட்ட கூட ஆதாரம் இருக்கு. இப்ப என் ஹஸ்பண்ட் கூட எல்லாம் தெரிய போகுது.
எது உண்மைன்னு. ஏய் என்ன வளர நீ? குடு போன. போன் வேணுமா? தைரியம் இருந்தா வந்து எடுத்துக்கோ. அத வாங்க. எங்க போனா? எங்க போனா அவ? எங்க? கதவை தரங்க. அத்தை, ரத்தி. சங்கீத், மாமா யாரோ கதவை தரங்க. கதவை தரங்க. என்ன வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. கதவை தரங்க. ஏய் நீ என்ன பண்ற? கதவை திறந்து விடுங்க. என்ன வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. நான் அவர்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். ரொம்ப புத்திசாலி இவ. சங்கீத், நீ எதுவும் பேசாம இரு. வெளியே எல்லாரும் இருப்பாங்க. பிரச்சனை பெருசாயிடும். சும்மாரு. தயவு செஞ்சு கதவை தரங்க. என்ன உள்ள போக விடுங்க. என்னங்க இங்க பாருங்க என்ன பண்றாங்கன்னு. நீங்களே பாருங்க. இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. நான் உங்க பையனு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீ என்னோட தம்பியா? உங்களெல்லாம் என்ன சொல்றது இப்போ? உங்களெல்லாம் திட்டுறதுக்கு வார்த்தை கூட இல்லை என்கிட்ட. இப்போ அவ்வளவு கேவலமா நடந்திருக்கீங்க எல்லாம். நான் ஏற்கனவே எடுத்த முடிவுதான் இது. நானும் ஷீனாவும் இந்த வீட்டில் இருக்க போறது இல்ல. என்ன நீ என்னப்பா சொல்லிட்டு இருக்க? இந்த வீட்டை பங்கு போடுறதா? இது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்ல. எங்க காலத்துல இருந்தே எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்றோம். உன்னோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தா ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணவே இல்லை. நான் ஒத்துக்கிறேன். நான் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா திருப்பி உங்ககிட்ட தானே வந்து நின்ன. ஏன்னா நீங்க தான் என்னோட அம்மா. ஆனா இப்ப இல்லம்மா. போதும், எல்லாத்தையும் நிறுத்துங்க. பாஷினா வேணாப்பா, சொன்னா கேளு. தயவு செஞ்சு நீ அந்த மாதிரி பண்ணாத. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். இனிமே என் சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஷீனா, என்ன மன்னிச்சிடுமா. நீ அவன்கிட்ட சொல்லுமா. நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். வேணா உன் கால்ல கூட விடுறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க மன்னிப்பு கேட்காதீங்க. இதோ பாருடா, திடீர்னு இப்படி புலி எலியா மாறிச்சு. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் உன்னை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. இல்ல நான் உன் கையாலேயே என்ன கொன்னுடுமா. அப்படி சொல்லாதீங்க. சரி, ஆனா ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடந்தா கூட நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. இனிமே நம்ம ஒரு புது வாழ்க்கையை வாழலாம். நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பூஜைக்கு போகலாம். அதுக்கப்புறம் நானே ஷீனாவோட வீட்டுக்கு போன் பண்ணி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு இங்க வர சொல்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போலாம். சரியா?
போன கொடு. ஹலோ சமந்தி, நான் மன்னனோட அம்மா சுதா பேசுறேன். இங்க பாருங்க, இதுவரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடலாம். பசங்களோட சந்தோஷத்துக்காக நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடலாம். நாளைக்கு பூஜைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போலாம். உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருப்போம். சரி, நாங்க எல்லாரும் வரோம். சரிம்மா ஷீனா, உங்க அப்பா அம்மாக்கு போன் பண்ணி கேட்டு பாரு அவங்க எங்க இருக்காங்கன்னு. பண்றேன் அத்தை. சரி, நான் போன் பண்ணிட்டு வரேன். சரி, நீங்களாம் போங்க, போய் கார்ல உட்காருங்க. மன்னன் கண்ணா, போ, நீயும் கார்ல ஏறி உட்காரு. பூஜையில நீதான் முதல்ல இருக்கணும் என்ன? நான், ஜதின், ஷீனா அப்புறம் அவங்க அப்பா எல்லாரும் வேற ஒரு வண்டியில வரோம் என்ன? போ. சரிம்மா. அத்தை, நான் இப்பதான் அப்பா கிட்ட பேசினேன். ஆனா அவங்க இன்னும் 2 நிமிஷத்துல இங்க வந்துருவேன்னு சொல்லிருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நம்மளுக்கும் 2 நிமிஷம் தான் தேவைப்படும். ஆமா மருமகளே, நான் உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுடுவேன்னு நினைச்சியா? இதெல்லாம் நாங்க பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு பண்ணது. நாங்க விரிச்ச வலையில நீ தானாவே வந்து மாட்டிக்கிட்ட. இதுக்கப்புறம் என் மன்னனோட கல்யாணத்தை எனக்கு பிடிச்ச பொண்ணோட செஞ்சு வைக்க போறேன். நீ இப்படியே பாத்துக்கிட்டே இருக்க போற. வேண்டாம் அத்தை, வேண்டாம், சொன்னா கேளுங்க அத்தை. வேண்டாம், 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 என்ன விட்டுருங்க, விட்டுருங்க என்ன. வேண்டாம் அத்தை, அத்தை என்ன தயவு செய்து விட்டுருங்க. ஜதின், கொளுத்திடு இவளை. வேலை முடிஞ்சது, நாம கிளம்பலாம். இவளோட அப்பாவும் அண்ணனும் வர நேரம் ஆயிடுச்சு. இப்ப நாம கிளம்பலனா இந்த பழி நம்ம மேலேயே விழுந்துடும். வா, சீக்கிரம் கிளம்ப. இன்ஸ்பெக்டர் சார், இவனை தயவு செஞ்சு இங்க இருந்து கூட்டு போயிடுங்க. கிளம்புங்க, இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போங்க. என்னை மன்னிச்சிடுங்க. என்னால ஷீனாவை ஒழுங்கா பாத்துக்க முடியல. நீ மட்டும் சீனாவை கவனமா பார்த்துட்டு இருந்தேன்னா இன்னைக்கு அவளுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்காது. நாம எல்லாரும் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா என்னோட அப்பாவி பொண்ணுக்கு தான் தண்டனை கிடைச்சிருச்சு.